திருச்செந்துறை ஊரில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் கோயில் 1500 ஆண்டுகள் பழமையான கோவில். 1500 ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் எப்படி வக்ஃப் போர்டு சொத்துக்குள்ள அந்த கோவில் வர முடியும்? இதான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய. திமுகவில் ஒரு அமைச்சர் சொல்றாரு, எங்களுடைய சமூக நீதி ஆட்சி ராமர் அவர் காலத்தில் எப்படி ஆட்சி நடந்ததோ அதே போல இருக்குன்னு. இதே வேகத்தில் போனாங்கன்னா முதலமைச்சர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். தேர்தலுக்கு முன்பே திமுகவினுடைய அமைச்சர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு ஒருவர் அமைச்சரும் மேடையில் சொல்லக்கூடிய நாள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. வெற்றிவேல் வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று வேகத்தில் சொல்லிவிடுவாங்க. அதற்கு அடித்தளத்தை அண்ணன் சேகர் பாபு அவர்கள் மக்களுடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ அடித்தளம் போடுற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தாக சொல்லியிருக்கிறாங்க. பங்களாதேஷை பொறுத்தவரை இந்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிர்க்கட்சிகள் துணை இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க. நாட்டினுடைய இறையாண்மையை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை வரவேற்கும். வக்ஃப் போர்டு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நிறைய விஷயங்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் மக்களை குழப்பி கொண்டிருக்கின்றாங்க. இந்த வக்ஃப் போர்டு ஆக்ட் 1995 அதில் வரப்போகிற அமெண்ட்மெண்ட்டை பற்றி. இன்னைக்கு இந்தியாவில் எந்த அமைப்பினுடைய கையில் அதிகப்படியான லேண்ட் இருக்குது, நிலம் யார் கையில் இருக்குது? அதிகப்படியான நிலம் இந்தியாவில் முதல்ல ஆர்மி கையில் இருக்குது, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இரண்டாவது ரயில்வே கையில் இருக்குது, தனி மனிதன் கையில் இல்லைங்க, ஒரு அரசு கையில் இல்லை. இந்தியாவில் அதிகப்படியான நிலம் முதல்ல ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்குது, ரெண்டாவது ரயில்வேஸ் இருக்குது, மூணாவது வக்ஃப் போர்டு கிட்ட இருக்கு. வக்ஃப் போர்டு கிட்ட எவ்வளவு நிலம் இருக்குன்னா 9.4 லட்சம் ஏக்கர் இருக்கு. 9,40,000 ஏக்கர் வக்ஃப் போர்டு கையில் இருக்கு. அதனுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 1,25,000 கோடி ரூபாய்க்கு மேலே தற்போதைய சொத்து மதிப்பு. 8,70,000 ப்ராப்பர்ட்டியாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 8,70,000 8.7 லேக் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் இருக்கு. 9,40,000 ஏக்கர், 1,25,000 கோடி ரூபாய் பொறுமானம் இருக்கக்கூடிய சொத்துக்கள். இந்தியாவில் சொத்துக்கள் அதிகப்படியாக 3வது இடத்துல வக்ஃப் போர்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, சமீபத்தில் திருச்சியில் நம்ம பார்த்தோம். திருச்சியில் திருச்செந்துறை அப்படிங்கிற ஒரு கிராமம் முழுவதுமே வக்ஃப் போர்டுனுடைய சொத்துன்னு சொல்லிட்டாங்க. ஒரு விவசாயி சொத்தை விற்க போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வக்ஃப் போர்டுகிட்ட என்ஓசி வாங்கிட்டு வாங்க. அப்போ தான் தெரிஞ்சு பெரிய போராட்டம் பிடிச்சது. வெள்ளூரில் இந்த மாதிரி பிரச்சனை, தமிழகத்தில் இந்த பிரச்சனையை பார்க்குறோம். இன்னைக்கு வக்ஃப் போர்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வக்ஃப் போர்டு ஒரு சொத்தை தன்னுடைய சொத்தாக சொல்வதற்கு வக்ஃப் போர்டுக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம். நீங்களும் நானும் ஓவர் கம் பண்ணோம்னா வக்ஃப் போர்டுகிட்ட போய் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரார் அலுவலகத்தில் கொடுத்தா நம்முடைய சொத்தை கிரயம் பண்ண முடியும். இதில் ஆச்சரியம் என்னென்னா, திருச்செந்துறை ஊரில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் கோயில் 1500 ஆண்டுகள் பழமையான கோவில். 1500 ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் எப்படி வக்ஃப் போர்டு சொத்துக்குள்ள அந்த கோவில் வர முடியும்? இதான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய. அதனால தான் இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, வக்ஃப் போர்டுனுடைய சொத்துன்னு நம்ம சொல்லும் பொழுது மாவட்ட ஆட்சியர் தான் அதற்கு அதிகாரம். மாவட்ட ஆட்சியர் அந்த சொத்தை வக்ஃப் போர்டுனுடைய சொத்தா சொல்வதற்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட பதிவு செய்ய வேண்டும் என்பது இன்னைக்கு வரக்கூடிய மிக முக்கியமான சட்ட திருத்தம். வக்ஃப் போர்டு ஆக்ட் 1995 வரக்கூடிய முக்கியமான சட்ட திருத்தம். மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கிட்ட அந்த சொத்து வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான சொத்தா அப்படிங்கிற பதிவை மாவட்ட ஆட்சியர்கிட்ட பண்ணணும். வக்ஃப் போர்டு அந்த முடிவு எடுக்கக்கூடாது, மாவட்ட ஆட்சியர் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான அமெண்ட்மெண்ட். மத்திய அரசு இதை தாக்கல் செய்யும் பொழுது நமக்கு தெரியும். அன்னைக்கு நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் டீட்டெயிலாக பேசுகிறோம். பட் இன்னைக்கு நம்ம சொல்வதற்கான காரணம் என்னன்னா, நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா கேபினெட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் 3ல் 1 பேர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. 35 பேர் இருக்காங்கன்னா 1/3, 3ல் 1 நீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. எப்படி இவர்களால் நேர்மையான ஒரு ஆட்சி கொடுக்க முடியும்? எம்பி எம்எல்ஏவாக இருந்தால் ஸ்பெஷல் கோர்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இது தாமதமாக இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருந்தாலும் வேகமாக தீர்ப்பு வர வேண்டும். குறிப்பாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அமைச்சர்கள் KKSSR அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் இருக்கிறாங்க.
அதனால் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா எப்படி மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்டில் நமக்கு தெரிஞ்சிருச்சு, லோவர் கோர்ட்டில் எப்படி மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்னு. அதனால் பாரதிய ஜனதா கட்சி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வரவேற்கிறோம். இது உச்சநீதிமன்றத்தை வரைக்கும் அவங்க அப்பீல் போனாலும் கூட தவறு செய்தவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் மறுபடியும் ஒரு பொறுப்புக்கு வராத அளவுக்கு தீர்ப்பு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால் காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒரு விஷயம், தமிழகத்தினுடைய காவல்துறையை நாங்கள் பாராட்டுறோம். ஏன் பாராட்டுறோம் நாங்கன்னா, சமீபத்தினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது ரொம்ப டீப்பாக போகணும், ரொம்ப டீப்பாக போய் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை கொஞ்சம் முனைப்பு காட்டுறாங்க. அது தெரியுது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாராக இருந்தாலும் கூட ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவரை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க தமிழகத்தினுடைய காவல்துறை. நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்றேன், தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் எடுத்திருக்கக்கூடிய புகைப்படத்தை பாருங்க, அவருடைய பழைய காலத்து சரித்திரத்தை பாருங்க. தொடர்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். அதனை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கட்டும், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சமீபத்தில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்குது. நீட்டாக ஹானஸ்டாக கிரவுண்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஆழமாக நம்முடைய தமிழக காவல்துறை, குறிப்பாக இந்த வழக்கை விசாரிக்கிறவங்க இன்னும் ஆழமாக போட்டும். அதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. திமுகவில் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, எங்களுடைய சமூக நீதி ஆட்சி ராமர் அவர் காலத்தில் எப்படி ஆட்சி நடந்ததோ அதே போல் இருக்குன்னு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு திமுக போகிறத பார்த்தா தமிழ்நாட்டில் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த கடவுள் மறுப்பு கொள்கை என்பது வேலைக்கு ஆகாது. அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதையெல்லாம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு திமுக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய நடவடிக்கைகள் திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி உடனே இந்துத்துவ கட்சின்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா மதமும் சம்மதம், ஆனால் இந்து மதத்தை நீ திட்டாத, இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் பெருமையாக கொண்டாடுங்க, எல்லா மதத்தையும் சமமாக நடத்துங்க, அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை விடுங்க. நாம் காசி அயோத்தியா தமிழ் சங்கத்தை நடத்தணும்னு தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்களும் ட்ரெயினில் காசி கூட்டிகிட்டு போனார். என்ன ஆச்சுங்க? அது வெறும் வாய் வார்த்தையாக மட்டும்தான் இருக்கு. அதிகாரப்பூர்வமாக சொன்னார்கள், இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களை நாங்களும் கூட்டிகிட்டு போவோம், யாரையும் கூட்டிகிட்டு போகல. இன்னைக்கு 24, 25 பழனியில் இந்த மாநாடு நடத்துகிறோம், முருகர் மாநாடு நடத்துகிறோம். கண்டிப்பாக நடத்துங்க, அதெல்லாம் எந்த தவறு இல்லை. முருகபெருமானை வீடு வீடாக எடுத்துகிட்டு போகணும், அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி வெற்றிவேல் யாத்திரை நடத்தணும், எல்லா சமுதாயத்தையும் ஒன்றா கொண்டு போவோம். இதே வேகத்தில் போனாங்கன்னா முதலமைச்சர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதே வேகத்தில் போனாங்கன்னா 2024 தேர்தலுக்கு முன்பே திமுகவினுடைய அமைச்சர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு ஒருவர் அமைச்சரும் மேடையில் சொல்லக்கூடிய நாள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. வெற்றிவேல் வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று வேகத்தில் சொல்லிவிடுவாங்க. அதற்கு அடித்தளத்தை அண்ணன் சேகர் பாபு அவர்கள் மக்களுடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ அடித்தளம் போடுற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். நடத்திட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தாக சொல்லியிருக்கிறாங்க, பங்களாதேஷை பொறுத்தவரை இந்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிர்க்கட்சிகள் துணை இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க, நாட்டினுடைய இறையாண்மையை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை வரவேற்கணும். இதில் முக்கியமாக பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கக்கூடியது எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். சைனா பாகிஸ்தானுடைய கைவாடம் உள்ள இருக்கான்னு பார்க்கணும். அது பத்திரிகை நண்பர்கள் நீங்களாம் எழுதுறீங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கக்கூடிய நெய்பர் நமக்கு முக்கியம். ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம், தாலிபானுடைய ஆட்சி, சமீபத்தில் நேபாளில் அரசியல் மாற்றம், மால்டீவ்ஸ் சைனாவுடைய ஆதிக்கம், ஸ்ரீலங்கா பொருளாதார பிரச்சனையிலிருந்து இப்போ தான் வெளியே வர்றாங்க, பங்களாதேஷ் உள்ளே பிரச்சனை. இதையெல்லாம் இந்தியாவை பொறுத்தவரை நாம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம்.
அதனால் வேகமாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். அதற்கு எல்லா கட்சிகளும் மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு துணை இருக்கணும். எதிர்கட்சிகளுடைய நேற்றைய பேச்சு நமக்கு நம்பிக்கை அளிச்சிருக்கு. அதனால் நேர்கோட்டு பாதையில் எல்லா கட்சிகளும் இதை ஒரே இடத்துல அணுகுவாங்கிற நம்பிக்கை அளிச்சிருக்கு. மேடம், 2019 தான் முதலாக இந்திய சரித்திரத்தில் மீன்வளத்துறை அமைச்சரகம் அப்படின்னு ஒரு அமைச்சரை உருவாக்குனதே நாம தான். அதில் முதல் இணையமைச்சராக நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள் இருந்தார். ஆனால் நாங்கள் நிறைய மீனவ சொந்தங்கள் கட்சியில் இணையணும், அவர்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஐயா எல்லாம் வந்திருக்கிறாங்க, தலைவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு வெளிப்பாடு, ஒரு சாதாரண மனிதனை விட ஒரு மீனவன் அதிகமாக கஷ்டப்படுறான் பார்டரில். இலங்கைக்கு நான் அடிக்கடி போகக்கூடிய காரணமும் கூட நம்முடைய காலத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பில். அதை மோடி ஐயாவும் நினைக்கிறாங்க, ஜெய்சங்கர் ஐயாவும் நினைக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக மற்ற மீனவர்களை விட குஜராத், தமிழ்நாடு இந்த 2 மீனவர்களுக்கு தான் அதிகமான பிரச்சனை. குஜராத் மீனவர்கள் பாகிஸ்தானில் கைது செய்யப்படுறாங்க, தமிழக மீனவர்கள் இலங்கையால் கைது செய்யப்படுறாங்க. அதனால் குஜராத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மோடி அவர்கள் மீனவர்களுடைய மகத்துவத்தை முழுமையாக புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால் எங்களுடைய காலத்தில் அதற்கு தீர்வு வர வேண்டும், இவர்களெல்லாம் அரசியல் பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்று நினைக்கின்றோம். அது நடக்கும். அதே நேரத்தில் இப்போ நம்முடைய அலுவலகத்திற்கு தூய்மை பணியாளர்கள் சங்கம் வந்திருக்கிறாங்க. பெருநகர சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய NULM தொழிலாளர்கள் தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. 10 ஆண்டுகளாக தூய்மை பணியாளர்கள் தற்காலிக ஒப்பந்த பணியாக இருக்கின்றார்கள், ஒப்பந்த பணியில் இருக்கிறாங்க. திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அவங்க நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால் அவர்கள் இன்னைக்கு நம்மை பார்க்க வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இந்த NULM தொழிற்சங்கத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம், உங்கள் கோரிக்கையோடு நாங்கள் துணை இருக்கின்றோம், உங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதில் எங்களுக்கும் கருத்து இருக்கிறது. அதனால் உங்களோடு நாங்கள் துணை இருப்போம் என்று பத்திரிகை நண்பர் மூலமாக தெரிவித்தோம். குறிப்பாக இந்த 2024 இந்திய இலங்கை எல்லை பகுதியில் அதிகப்படியான தமிழ் மீனவர்கள் குறிப்பாக இந்த ஆண்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 2024 இதுவரை 273 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒரே ஆண்டில். அதில் 204 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் 69 மீனவர்கள் சிறையில் இருக்கிறாங்க. அதில் 61 மீனவர்கள் இலங்கையினுடைய சிறையில் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறாங்க. 8 மீனவர்கள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறாங்க. 3 போட்டினுடைய முதலாளிகளுக்கு அபராதம் விதித்திருக்கின்றார்கள். இதெல்லாம் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். ஆனால் அபராதம் இல்லாமல் வேகமாக மீட்கணும். வேகமாக 69 பேரும் மீட்கப்பட்டு தமிழகத்திற்கு திரும்ப வர வேண்டும் என்று அதற்கான முழு முயற்சியும் வெளியுறவுத்துறை அமைச்சரகம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஜெய்சங்கர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கவனம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வேகமாக இது நடக்கும் என்கின்ற உத்தரவாதம் அளித்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் துரதிருஷ்டவசமாக ஆழ்கடலில் அந்த இலங்கையினுடைய நேவி போட்டும் நம்முடைய மீனவ சொந்தத்தினுடைய போட்டும் மோதிய பொழுது ஒரு மீனவர் இறந்துட்டாங்க. அது உடனடியாக அவருடைய உடலை அடுத்த நாள் ராமேஸ்வரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒருவருடைய நிலைமை நமக்கு தெரியல. அதனால் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் நம்ம முன்னாடி நேரடியாக இலங்கைக்கான இந்திய தூதர்கிட்ட தொலைபேசி மூலமாக பேசினாங்க. இலங்கைக்கான இந்திய தூதரும் கூட என்ன சொன்னாங்கன்னா, நேரடியாக நான் அரசாங்கத்தோடு தொடர்பில் இருக்கிறேன், குறிப்பாக இலங்கையினுடைய கடலோர பகுதிகளெலாம் நாங்கள் தொலைவிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் கடைசியாக பார்த்த பொழுது அவர் கடலுக்குள்ளே குதிச்சாங்க, அவர் நீந்திக்கிற கடைக்கு வந்துட்டாங்களான்னு எல்லா விதமான ஆங்கிள்லையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. அதற்கான எல்லா வேலையும் கூட நம்முடைய மத்திய அரசு முழுமையாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. எங்களுடைய ஆண்டவன் வைக்கக்கூடிய வேண்டுதல் வேகமாக அவர் திரும்பி வரணும் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுதல். அதே நேரத்தில் அந்த நிகழ்வில் கைது செய்யப்பட்ட 2 மீனவர்களும் திரும்ப தமிழகத்திற்கு வந்திருக்கிறாங்க. அதுவும் இந்த நேரத்தில் நாம் பாராட்ட வேண்டிய விஷயம். அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்காம, குறிப்பாக அமைச்சர் அவர்கள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவாதம் என்னென்னா, 2 நாட்டினுடைய 2+2 இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரகம், மீன்வளத்துறை அமைச்சரகம் 2+2, இலங்கையினுடைய 2+2 2016 5 முறை சந்தித்திருக்கின்றோம். மிக மிக விரைவில் மறுபடியும் அந்த சந்திப்பு நடைபெறும் என்கின்ற உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா இலங்கையினுடைய அமைச்சரும் அரசு அதிகாரிகளும் இந்தியாவினுடைய அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் ஒன்றாக அமர்ந்து சில பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வை ஏற்படுத்துவதற்கான அந்த 2+2 ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் ஒரு மிக முக்கியமான ஒரு மீட்டிங்காக இருக்கும் என்பதையும் அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க.
அந்த மீட்டிங்கும் போது பல விஷயங்களை பேசுவாங்க. குறிப்பாக தமிழக மீனவர்களுடைய 170 போட் இன்னைக்கு இலங்கையில் இருக்குது. அந்த 170 போட்டு 2018 சட்டத்தின்படி அரசுடைமையாக இருக்குது, இலங்கையினுடைய அரசு உடைமையாக. ஆனால் இந்திய அரசு அதை ஏலத்துக்கு விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. அதில் 16 போட்டை நம்ம ரிலீஸ் ஆர்டர் வாங்கிட்டோம். 170ல் 16 போட்டு. இன்னைக்கு இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இலங்கைக்கு நம்ம கடிதம் எழுதியிருக்கோம். தமிழகத்தை சார்ந்த மீன்வளத்துறை அதிகாரிகள் இலங்கைக்கு அந்த 16 போட்டையும் இன்ஸ்பெக்ட் பண்ணி, மிச்சம் இருக்கக்கூடிய 154 போட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி, நல்ல கண்டிஷனில் எவ்வளோ போட் இருக்குது, ரிப்பேர் தேவையா, இன்ஸ்பெக்ஷனுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு இலங்கை அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ 16 போட்டை திரும்ப கொண்டு வரணும். 154 படகுகளில் நாம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும், அது எந்த அளவுக்கு நிலைமையில் இருக்குது அப்படின்னு ஆராயணும். அதற்கும் அமைச்சர் அவர்கள் முழு முயற்சி எடுப்பதாக உறுதி அளிச்சிருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இலங்கையில் இப்போ எலெக்ஷன் டைம், செப்டம்பர் கடைசியில் இலங்கையில் எலெக்ஷன் நடக்க போகுது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு உக்கிரமான சூழ்நிலை. குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் தமிழக மீனவர்களுக்கான எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லோருமே ஒருமித்த கருத்தில் தமிழக மீனவர்கள் வரும்பொழுது அதிகமான நாட்கள் சிறையில் வைக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் 1008 பேசிட்டு போட்டோம். இலங்கையும் இப்போ அரசியல் சூடு பிடித்திருக்கு தேர்தல் காரணமாக. அதனால் மீனவர்களுக்கும் இடையில் இருக்கமான பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு 2 மீனவ சங்கங்களுடைய மீட்டிங், அது மத்திய அரசு இலங்கை அரசோடு பேசி தமிழக மீனவருடைய சங்கமும் இலங்கை மீனவருடைய சங்கமும் ஒன்றாக ராமேஸ்வரம் ராமநாதபுரத்தில் ஒரு கூட்டம் நடத்தணும். அதற்கு இந்திய அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வச்சோம். அதையும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை அரசோடு பேசி மீனவச் சங்கம் ஒன்றாக அமைந்து பேசுவதற்கான முயற்சி எடுப்பதாக நமக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்.